வணக்கம் முத்துக்குமார். இன்னைக்கு வந்து நிஃப்டி காலையில ஏற்றம் குடுத்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா மதியானம் யுகே மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 12:45லேருந்து தொடர்ந்து வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சுருச்சு. டவுன் ஆகி 23,400 புள்ளிகள்ல இருந்து 23,200 புள்ளிகளுக்கு 200 பாயிண்ட்ஸ் வந்து சடனா டவுன் ஆக ஆரம்பிச்சுருச்சு. ஓகே. இப்போ மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா தான், நாளைய பங்குச்சந்தைக்கு நமக்கு தேவையான தகவல்கள வந்து நம்ம ஒரு கிளியரா எடுத்துக்க முடியும். ஸோ, அதன்படி பார்க்கும்பொழுது, நமக்கு என்னென்ன டேட்டா குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆ க்ரூட் ஆயில் வந்து இறங்கி தாங்க இருக்கு. 96, 97 அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 113 அப்படிலாம் போச்சுல்ல. அதெல்லாம் வந்து ஆ ரெக்கவரி பண்ணி இப்ப 92.7 அப்படின்ற லெவல்ல தான் க்ரூட் ஆயில் இருக்கு. ஸோ, க்ரூட் ஆயில் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ட டவுன் பண்ணல. ஓகேவா? ஆஸ் பர் த டெக்னிக்கல் டவுன் பண்ணல. ஆனா க்ரூட் ஆயில் தான் டவுன் பண்ணியிருக்கு. ஆஸ் பர் த டெக்னிக்கல் வந்து க்ரூட் ஆயில் விலை ஏறல. ஓகே. கிரிப்டோ கரன்சி விலை ஏறல. யுஎஸ் டாலர் பெருசா சேஞ்சஸ் ஆகல. அதே 95.25ல தான் யுஎஸ் டாலர் இருக்கு. ஒண்ணும் பெரிய ஏற்றம்லாம் வந்து குடுக்கல. ஓகே. சில்வர் ஏறல. கோல்டு ஏறல. நம்ம பங்குச்சந்தையும் ஏறல. இப்ப நார்மலா நம்ம எப்படி மார்க்கெட்ட பார்ப்போம்? க்ரூட் ஆயில் ஏறி இருக்குங்க. அ அதனால வந்து மார்க்கெட் இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல கோல்டு வந்து ஏறிடுச்சு. ஸோ மார்க்கெட் இறங்கிடுச்சு. இல்ல மார்க்கெட் ஏறிடுச்சு மத்தது எல்லாமே இறங்கிடுச்சு இப்படி சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாரி வந்து சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா எல்லாமே இறங்கும். எல்லாமே இறங்கும். கோல்டு இறங்கும், சில்வர் இறங்கும், மார்க்கெட் இறங்கும், கிரிப்டோ இறங்கும். அப்புறம் எனர்ஜீஸ் இறங்கும். க்ரூட் ஆயில் இந்த மாரி எனர்ஜி எல்லாமே இறங்கும். இந்த மாதிரி வந்து வந்துச்சு அப்டின்னா, அந்த டயத்துல வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த சிச்சுவேஷன்ல வந்து ரொம்ப லார்ஜ் கேப்ல இருக்கக்கூடிய பங்குகள மட்டும் தான் வந்து நம்மள காப்பாத்தும். அந்த பங்குகள் மட்டும் தான் காப்பாத்தும். உண்மையிலே இன்னைக்கும் அப்படிதான் நடந்திருக்கு. லார்ஜ் கேப்ல நிஃப்டி 50ல இருக்கிறதுல டாப் 20 கம்பெனிஸ் தான் இன்னைக்கு ஓரளவுக்கு மார்க்கெட்ட காப்பாத்துச்சு. ஓகே. ஆனா போர்ட்ஃபோலியோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா போர்ட்ஃபோலியோவும் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில இறங்கியிருக்கும். ஏன்னா எல்லா ஸ்டாக்குமே இறங்கியிருக்கு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவரா 27 புள்ளிகள் தான் டவுனுன்னு நிஃப்டி காமிக்குது. ஓகே. ஆனா ஸ்டாக்ஸ் தனியா பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் இன்னைக்கு வந்து பெரிய அளவுல இறங்கியிருக்கு. ஆயில் இண்டியாலாம் வந்து இன்னைக்கு காலையில ஏற்றத்தில இருந்த ஆயில் இண்டியா 10 மணிக்கு மேல பயங்கர டவுன். ரேட்டிங்க ரெட்யூஸ் பண்ணிட்டாங்க. டவுன் கிரேட் பண்ணிட்டாங்க ரேட்டிங்க. மார்கன் ஸ்டான்லி. ரேட்டிங் டவுன்லோட் பண்ணோனே ஆயில் இண்டியா பார்த்தீங்கன்னா 10% டவுன் இன்னைக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா ஒண்ணொண்ணா வந்து டவுன் ஆயிடுச்சு இன்னைக்கு. செகண்ட் ஹால்ஃப்ல கம்ப்ளீட்லி டவுனு. இதில நம்ம ஏறுறதுக்கு வேற எங்கேயாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததா? வேற ஏதாவது ரீசன நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னா, அந்த மாரிலாம் எந்த ரீசனும் இல்ல. இது முழுக்க முழுக்க வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ரீசனாவும், க்ரூட் ஆயில் ரீசனாவும் தான் இருக்கு. ஆனா, அட் த சேம் டைம் க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறலங்கிறத வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. மார்க்கெட் எதை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிறத வந்து கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். நிஃப்டி வந்து இங்கேருந்து ரிவர்சல் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து ஸ்டில் அப்படியே பெண்டிங்லயே இருக்கு. ஓகே. நிஃப்டிய பொறுத்தளவுல டே சார்ட்ல நீங்க போட்டீங்கன்னா, நிஃப்டி வந்து இந்த மாசம் நேரோ ரேஞ்சுல இருக்கும். நேரோ ரேஞ்சுல இருந்தது இல்லாம அதனுடைய லோயர் சப்போர்ட் S1 வந்து தொட்டுருச்சு. தொட்டுட்டு அத தாண்டவே இல்ல. அத தாண்டாம என்ன பண்ணியிருக்குன்னா, 23,000லேருந்து அப்படியே சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே தான் வராங்க. 23,000 வந்து பிரேக் பண்ணவே இல்ல. 23,000ன்றது மிகப்பெரிய சைக்காலஜி பாயிண்ட். அத பிரேக் பண்ணி கீழ இறங்காம 23,000லேருந்து 23,200, 23,300ன்னு இந்த இடத்திலேயே வந்து சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கு. 23,000 பிரேக் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஓகே. இன்னைக்கு வரைக்கும். ஸோ, அத பிரேக் பண்ணாம நமக்கு இன்னும் 2, 3 நாள் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, நிஃப்டி அங்கேருந்து ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சுரும். ரெக்கவர் ஆச்சுன்னா, சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,200ல இருக்கு. சாரி ரெசிஸ்டன்ஸ் 24,200ல இருக்கு. ஸோ, அந்த அளவுக்கு போகுமான்னு நமக்கு தெரியாது. ஆனா, நிஃப்டி வந்து நேரோ ரேஞ்சில அப்படியே தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வாலட்டிலிட்டி எந்த பக்கம் அடிக்க போகுது அப்படிங்கிறது வந்து அ வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா, இப்போ வரைக்கும் டேட்டாவ பார்க்கும்பொழுது, எல்லாமே வந்து நெகட்டிவ் சைட்லயே வந்து ப்ரொஜெக்ஷன் குடுத்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து நிஃப்டில நம்ம ரொம்ப அ ரெப்யூட்டடான கம்பெனிஸ். நல்ல ஃபண்டமெண்டல் இருக்கக்கூடிய லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ல இருக்கிறவங்க மட்டும் தான் சேஃபா தப்பிக்க முடியும். அப்புறம் டைவர்சிஃபை நெறையா பண்ணி வச்சிருக்கிறவங்க தப்பிக்க முடியும். கோல்டுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணவங்களுக்கு இந்த மாசம் வந்து பெரிய அளவுல ஏற்றம் குடுக்கல. கோல்டு நல்லாவே 4% வரைக்கும் டவுன் குடுத்துருக்கு. இத பயன்படுத்தி திருப்பியும் கோல்டு ஜுவல்ஸ் வாங்குவாங்களான்னு தெரியல. அது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஓகே. அதனால வெயிட் பண்ணணும் அதுல. அடுத்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ஸ் இந்த ரணகளத்திலயும் ஓரளவுக்கு ஏறி இருக்கிற பங்குகள் பார்த்தீங்கன்னா, யூனிகம் லேபாரட்டரீஸ், நியூக்ளியஸ் சாஃப்ட்வேர், ஈஸி மை ட்ரிப் இது 3மே 12%க்கு மேல ஏற்றம் குடுத்திருக்கு. யூனிகெம், நியூக்ளியஸ், ஈஸி மை ட்ரிப் பெரிய லெவல்ல வந்து ஏற்றம் குடுத்திருக்கு. அப்புறம் ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஏற்றம் குடுத்திருந்தாங்க. காலையில மார்க்கெட் ஓப்பன் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஆ என்ன சொல்றது? ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏற்றம் குடுத்திருந்தாங்க. சாரதா கிராப்பு, சாம்பல் ஃபெர்டிலைசர்ஸ், ராஸ்ட்ரியா கெமிக்கல்ஸ், குஜராத் ஸ்டேட் எல்லாமே காலையில வந்து ஏற்றம் குடுத்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிச்சுருச்சு. அதே மாரி செக்டார் டேட்டாவ பொறுத்தளவுல பார்த்தீங்கன்னா, காலையில வந்து நமக்கு எஃப்எம்சிஜி, ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஃபார்மா, பேங்க்கு
இது எல்லாமே ஏற்றத்துல இருந்தது. ஆனா மார்க்கெட் முடியும் பொழுது எல்லா செக்டாரும் வந்து டவுன் ஆகி, எஃப்எம்சிஜியும் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மட்டும் தான் கிரீன்ல இருந்தது. மத்த எல்லா செக்டாரும் டவுன். மீடியா செக்டார் 2%க்கு மேல டவுனு. நிஃப்டி எனர்ஜி 1.8% டவுனு. நிஃப்டி மெட்டல் 1.6% டவுன். ஸோ எல்லா செக்டாரும் வச்சு செஞ்சு விட்டாங்க இன்னைக்கு. அதனால எதுவுமே வந்து நம்ம இன்னைக்கு ஏற்றத்துல பார்க்க முடியாது. ஆனா நிஃப்டி எப்படி தெரியுமா காமிக்குது? வெறும் 27 புள்ளி தான டவுன் அப்படின்ற மாரி காமிக்குது. ஏன்னா அந்த நிஃப்டியோடைய நான் சொன்னேன் இல்லையா வேல்யூ 20ன்னு சொல்லுவாங்க நிஃப்டியில். வேல்யூ 20னா டாப் 20 இருக்கிற கம்பெனி மட்டும் காப்பாற்றி விட்டுருச்சு. நிஃப்டி லார்ஜ் கேப்பை மட்டும் காப்பாற்றி விட்டுருச்சு. ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் அடித்து இறக்கி விட்டாங்க. கிட்டத்தட்ட 1.5% டவுன் ஸ்மால் அண்ட் மிட் கேப்லாம் அப்ராக்சிமேட்டாக. ஸோ அதில் இருந்த பங்குகள் எல்லாமே கம்ப்ளீட்லி டவுன். நிஃப்டி டோட்டல் மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை கம்பெனி 584 கம்பெனி டிக்ளைன். 166 கம்பெனி தான் அட்வான்சஸில் இருக்குது. 580 1/3 டவுன் தான் நமக்கு. ஓகே 3 மடங்கு டவுன் 1 மடங்கு மட்டும்தான் ஏற்றத்தில் இருக்குது அட்வான்சஸில். டோட்டல் மார்க்கெட்லேயே 700 கம்பெனிகள் 584 கம்பெனி டவுன். அப்போ பார்த்துக்கோங்க எப்படி இறங்கியிருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ஆனால் நிஃப்டியை பொறுத்தவரை வெறும் 20 புள்ளிகள் தான் டவுனு. ஒன்றும் பெரிய மேஜர் டவுன்லாம் இல்லைன்ற மாதிரி நிஃப்டியை காமிச்சிட்டாங்க. ஓகே கார் ட்ரேடு ஐநாக்ஸ் இந்தியா நான் நேற்றுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஐநாக்ஸ் இந்தியா வந்து டெஸ்லா கூட கொலாபரேஷன் பண்ணுறாங்க. அதனால் ஐநாக்ஸ் இந்தியாவுக்கு வந்து ஏகப்பட்ட டிமாண்ட் வந்துருச்சு. டெஸ்லா கூட காம்பினேஷனில் இருக்கக்கூடிய இந்தியன் கம்பெனி வந்து ஐநாக்ஸ் தான் இப்போதைக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டுமே 10% ஏற்றம் கொடுத்துருக்குறாங்க ஐநாக்ஸ். கார் ட்ரேடு 11% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஓகே அவ்வளோதான் வந்து பெருசாக ஏற்றம் கொடுத்த கம்பெனிகள். மற்ற எல்லாமே கம்ப்ளீட்டாக டவுன் சைடு தான் வந்து போயிருக்கு. சரிங்களா? ஸோ ஸ்டாக்ஸ் பார்த்துட்டோம். செக்டாரில் வந்து எல்லா செக்டாரும் வந்து டவுனு. மீடியா செக்டார் 2.3%, எனர்ஜி செக்டார் 2% டவுனு. ஏறினதில் எஃப்எம்சிஜி, ப்ரைவேட் பேங்க்கு, ஃபினான்ஸ் இது மட்டும் தான் வந்து பாசிட்டிவில் இருந்தது. ஓகேவா? ஸோ ஸ்டாக்ஸும் வந்து சில ஸ்டாக்ஸ் மட்டும் தான் ஏற்றத்தில் இருந்தது. நியூக்ளியஸ் ஐநாக்ஸ் இந்தியா, ஈசிமை ட்ரிப்பு, கார் ட்ரேடு இதெல்லாம் 12% ஏற்றம் கொடுத்துருந்தது. டவுன் சைடு ஹியூஜாக ஆயில், கோ கலர்ஸ், அப்புறம் வந்து ஜிஎஸ்பிஎல், ஐஎஃப்சிஐ, டிடி பவர் சிஸ்டம், மணப்புரம் இதெல்லாம் வந்து டவுன் ஆகிருக்கு. இதில் வந்து ஆர்பிஐ வந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க, எல்லோரும் கவனிங்க. 135 கம்பெனிகளுக்கு என்பிஎஃப்சியோடைய லைசன்ஸ் கொடுக்கல. 135 கம்பெனிகளுக்கு, ஃபினான்ஸ் கம்பெனிக்கு. அதனால் என்பிஎஃப்சிக்கு போகிறீங்க, என்பிஎஃப்சி இல்லாத கம்பெனி, அந்த லிஸ்டட் இல்லாத கம்பெனிக்கெலாம் போகிறீங்கன்னா பாண்ட்ஸ் போகிறதோ அல்லது ஈக்விட்டியில் போகிறதோ யோசித்து முடிவெடுக்கணும். ஆர்பிஐ வந்து அந்த லைசன்ஸ் கொடுக்கல. 135 கம்பெனி அப்ளை பண்ணாங்க, அவங்களுக்குலாம் கொடுக்கல. அந்த எலிஜிபிலிட்டிலாம் இல்லை போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்பிஎஃப்சி ஃபினான்ஸ் கம்பெனிக்கு போகும்போது. அதனால் ஃபினான்ஸ் கம்பெனியில் வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் தராங்கன்னு பாண்ட்ஸுக்கோ அல்லது ஃபினான்ஸ் கம்பெனி வேகமாக ஏறும்னு ஈக்விட்டியாக வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய தடவை வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு இறங்குங்க. சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய டேட்டா பார்த்தீங்கன்னா நாளைய பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்களில் எஃப்ஐஐ டேட்டா, அதுக்கப்புறம் வந்து குளோபல் மார்க்கெட், இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம பார்க்கணும். குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தளவில் யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே டவுனுங்க. டவ் ஜோன்ஸ் வந்து 1% வரைக்கும் டவுனாக இருக்குது. நாஸ்டாக் 1% டவுன். யூஎஸ் மார்க்கெட் டவுன்னா நமக்கு ஓப்பனிங் டவுன் தான் அப்படின்றது வந்து எழுதப்பட்ட விதி அப்படின்னு சொல்லலாம். அதனால் டவுன் சைட் எக்ஸ்பெக்டேஷன் தான் நமக்கு இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் டவுனில் தான் இருக்குது. டேக்ஸ்லாம் 1%க்கு மேலே வந்து டவுன் ஆகிருக்கு. ஏஷியன் மார்க்கெட்டை பொறுத்தவரை கிஃப்ட் நிஃப்டி 72 புள்ளிகள் நமக்கு பாசிட்டிவில் இருக்குங்க. பரவாயில்லைங்க. அப்போ கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவில் போகுதுன்னா அப்போ நாளைக்கு நம்ம ஓப்பனிங் கொஞ்சம் பாசிட்டிவில் போயிடலாமே. 24 புள்ளிகள் 23,254ன்னு இருக்குது. 254னா நம்மளோட நிஃப்டி ஃபியூச்சர்ஸு 23,240 நம்ம ஃபியூச்சர். இது 255னா 15 பாயிண்ட் தாங்க ஏற்றம் கொடுத்துருக்கு கிஃப்ட் நிஃப்டி. மன்னிக்கவும், அது 75 புள்ளிகள் காலையில் நம்ம மத்தியானத்துலேருந்து காமிக்குது போல். ஸோ 15 புள்ளிகள் தான் பாசிட்டிவில் இருக்குது. ஓகே மற்றபடி நிக்கி ஜப்பான் மார்க்கெட்டை முடிச்சு விட்டாங்க 2% டவுனு. அப்புறம் சைனா மார்க்கெட் டவுனு. தைவானு ஐயோ 3.4% தைவான் டவுனு. கோஸ்பி 4.7% டவுனு. கொரியா மார்க்கெட்டு, தைவானு, ஜப்பான் மார்க்கெட்லாம் வச்சு செய்கிறாங்க பயங்கரமாக டவுனு. நம்ம ஏதோ பரவாயில்ல போல் நிஃப்டி வெறும் 20 புள்ளிகளோட டவுனோட வெளியே வந்துட்டோம். ஸோ தப்பிச்சிட்டோன்னு தான் நினைக்கிறேன் அந்த அளவில் பார்க்கும் பொழுது. ஓகே ஸோ இப்போது யூஎஸ் மார்க்கெட்டில் கோல்டு தொடர்ந்து 3% டவுனில் தான் இருக்குது. கோல்டும் வந்து நல்ல சீப்பான ப்ரைஸ்க்கு வரப்போகுது. கிரிப்டோ கரன்சி பயங்கர டவுனில் இருக்குது. சில்வரு 1% வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் டவுனாக இருக்குது. நம்மளும் அதே எக்ஸ்பெக்டேஷனில் தான் இருப்போம். ஓகே க்ரூட் ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு வருது. 92ல் இருந்தது 93.8 அப்படின்ற லெவலில் க்ரூட் ஆயில் ஏறிட்டு வருது. மேபி நாளைக்கு க்ரூட் ஆயில் ஏறிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ லைவ் டேட்டா பார்த்தீங்கன்னா 1.6% பாசிட்டிவ்க்கு வந்துருச்சு க்ரூட் ஆயில். அந்த மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஓகே இது இல்லாமல் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் டேட்டாலாம் இப்போதைக்கு வேலைக்கு ஆகாது. இது ஜியோ பாலிட்டிக்ஸ் மார்க்கெட்டுன்றனால. மற்றபடி வந்து எஃப்ஐஐ டேட்டா நம்ம பார்க்கணும்.
எஃப்ஐ டேட்டா வந்து டெலிகிராமில் நான் இப்போ போஸ்ட் பண்ணிடுறேன் இந்த வீடியோ முடிச்சதுமே. ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். என்னுடைய ரெஃபரல் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை வந்து பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க ஓகே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது அது மூலிமா சப்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து செக்டார் டேட்டா பார்த்துட்டோம், நிஃப்டி டேட்டா பார்த்துட்டோம், நிஃப்டி டெக்னிக்கல் பார்த்துட்டோம், நேரோ ரேஞ்சு சப்போர்ட்லேருந்து ரிவர்சல் வந்துகிட்டு இருக்கு. 23,000ன்றது சைக்காலஜிக்கல் சப்போர்ட். 23,000த்தில் தான் S1ம் இருக்குது பிவோட் பாயிண்ட்டில். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த மாதம் நேரோ ரேஞ்ச் வந்து டவுன் சைடுக்கான வாலட்டிலிட்டியாக மாறிடும். இப்போ வரைக்கும் அப்படியே சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 23,000 கட் பண்ண உடலை. டாப் கெய்னர் பார்த்துட்டோம். லாங் பில்டப் ஷார்ட் பில்டப் இப்போதைக்கு மார்க்கெட்டில் பார்க்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் ஒரு நாள் இண்டிவிஜுவல் வாலட்டிலிட்டியை மாற்றி கொடுக்குறனால ட்ரெண்டிங் மார்க்கெட் இல்லாததுனால நம்ம வந்து லாங் பில்டப் ஷார்ட் கவரிங் அதெல்லாம் பார்த்து ஒன்றும் பிரோஜனம் இருக்க போகிறது இல்லை. மார்க்கெட்டில் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். மார்க்கெட்டில் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, எல்லாமே டவுனில் இருக்குன்றப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ மார்க்கெட் இறங்குதுப்பா, கோல்டு ஏறுதுன்னா கோல்டில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, முக்கியமான டேட்டா என்ன தெரியுமா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் 40% ஃபண்டு வந்து டவுன் ஆகிருக்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ரொம்ப மோசங்க. அது 40% நார்மலாக டவுனே ஆகாது ஈக்விட்டி மார்க்கெட்டில். ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா 38,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஈக்விட்டி மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்டு மூலியமாக. மியூச்சுவல் ஃபண்டு லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, ஃப்ளெக்ஸி கேப்பு, செக்டாரல் தீமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு இது எல்லாமே சேர்த்து 38,000 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஏப்ரலில். இப்போ மேலே வெறும் 22,000 கோடி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 40% ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிருக்கு. ஈக்விட்டி மார்க்கெட்டில் காசு போடாமல் வேறு எங்கே போய் காசு போடுறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதனால் எல்லாருமே வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் புது ஃபண்ட்ஸை போடுறதுக்கு யோசிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால தாங்க எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனையே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா லாஸ்ட் வீடியோவில் கூட, சிறு சேமிப்பு பண்ணுறத வந்து யாருமே தப்பு சொல்ல முடியாது. சிறு சேமிப்புன்றது எவ்வளோ நல்ல விஷயமோ, சிறு முதலீடும் நல்ல விஷயம். சிறு சேமிப்புனா அப்பப்போ கொஞ்சம் காசு போடுறது, சிறு முதலீடுனா அப்பப்போ கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதுதான் எஸ்ஐபி. ஓகேவா? இதை வந்து நான் திருப்பி வீடியோவில் சொல்கிறதுனால கவனமாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது அந்த எஸ்ஐபி பற்றின கம்ப்ளீட் டேட்டாவை வந்து நான் உங்களுக்கு கால்குலேட்டரோட என்னுடைய ஃபேஸ் இல்லாமல் ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து அது எவ்வளோ கால்குலேட் ஆகுது, ஒரு ₹1000 கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அது எவ்வளோ வருது அப்படின்ற எல்லா டேட்டாவும் அடுத்த வீடியோவில் நான் வந்து போடுறேன். ஓகேவா? தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஸோ நாளை பங்குச்சந்தைக்கு வந்து இப்போதைக்கு கிஃப்ட் நிஃப்டி நியூட்ரலாக இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் கம்ப்ளீட்லி டவுன், யூகே மார்க்கெட் கம்ப்ளீட்லி டவுன், ஏஷியன் மார்க்கெட் எல்லாம் பயங்கர டவுனு. ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபை பண்ணுறதுக்கான அசட் கிளாஸில் இருக்கக்கூடிய மற்ற அசட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி டவுன். எந்த அசட்டுமே உருப்படியாக மேலே வரல. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நேரம், பொறுமையாக வெயிட் அண்ட் வாட்ச் மோடில் இருக்க வேண்டிய நேரம். பணம் எக்ஸ்ட்ராவாக வந்துச்சுன்னா பத்திரமா வச்சுக்கிட்டு கேஷாகவே வச்சுக்கோங்க. மார்க்கெட்டில் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படும். மற்றபடி எஸ்ஐபியை மட்டும் கண்டினியூ பண்ணுறவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. மற்றவங்க எல்லாருமே சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வெயிட் அண்ட் வாட்ச் மோடில் இருக்க வேண்டியது தான். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் பயனுள்ள தகவல் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்கீங்கன்னு. ஓகே, நன்றி, வணக்கம்.